முடிவை அடைவான். புடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும். உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும். தடைகளை உடைத்து அதிரடி நடத்த மலையினை இழித்து அடிமணி படைத்திடவா. சத்தியம் சிவம் சுந்தரம். முடியும் முடியும் முடியும். சேலம் அப்டேட் கார்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் நண்பர் திரு அரவிந்த் செல்லத்துறை ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்ததுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சத்ய சிவசுந்தரம் எஸ்கியூப், ஸோ கிரியேட்டிங் லீடர்ஸ், அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை தேடி, இந்த டைட்டில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது கேட்குறப்பயே. ஏன்னா ஒரு ஊரில் எந்த சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த கண்ட்ரி, எங்கே இருந்தாலும் அங்கே இருக்க தலைவர்கள் அது இங்கேருந்து தான் வந்திருப்பாங்க. அது எல்லாருமே நீங்கள் தான். ஸோ அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள் இங்கேருந்து தான் வரப்போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எனக்கு பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ நான் ஐம் ஜஸ்ட் 27 years old. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இப்போ தான் நானும் ஸ்கூல் முடித்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கும் இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். நிறைய சீஃப் கெஸ்ட் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை பற்றி கேட்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிட்டுலாம் இருந்திருக்கேன். மேபி அஜய் ரத்னம் சார் மாதிரி எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருந்தா லைஃப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ வேலிடான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நைஸ் சார், தட் இஸ் லவ்லி. ஸோ சார் பேசின இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்டுக்கு பின்னாடி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அது நீங்கள் பேசுறதுல, நீங்கள் நடந்துக்கிறதுல, ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுல, ஈவன் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதுல கூட டிசிப்ளின் அப்படிங்கிற வேர்ட் பின்னாடி, அந்த டிசிப்ளினுங்கிற வேர்டுக்கு பின்னாடி இவ்வளோ வேர்ட்ஸ் அடங்கியிருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு யாரும் இதை சொல்லிக் கொடுக்கல. ஸோ லேட்டரான என் லைஃப்பில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈவன் இன்னமும் நான் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் லைஃப்பில் இன்றைக்கே அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் லாங் அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிறேன்னு யாரும் நினச்சிட வேணாம். நான் அனுபவப்பட்டதை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா இந்த டிசிப்ளினுங்கிற வேர்ட் நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் நாளைக்கு லைஃப்பில். அதுக்கு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம விராட் கோலி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கிரிக்கெட் பிளேயர் விராட் கோலி. ஸோ இந்தியன் டீம் கேப்டனாக இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபீல்டில் ஸ்டார்ட் பண்ணப்போ ரஞ்சி ட்ராஃபின்னு ஒரு ட்ராஃபி இருக்குது. அந்த ட்ராஃபி ஆடுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறப்போ அவங்களோட அப்பா இறந்துட்டார். அந்த ட்ராஃபி மார்னிங் அவர் ஆடுறாரு ஃபஸ்ட் இன்னிங்ஸு. அன்றைக்கி ஈவினிங் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ செகண்ட் டே இன்னிங்ஸ் அவருக்கு பெண்டிங் இருக்குது. அந்த ரஞ்சி ட்ராஃபி ஆடினா தான் அவர் இந்தியா டீம் செலக்ட் ஆக முடியும், அடுத்து ஐபிஎல்க்கு போக முடியும், எதாவது வாட் எவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணுனாலே அந்த ரஞ்சி ட்ராஃபியை அவர் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி நினச்சப்போ அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அவர் ஆடிட்டு 87 ரன் ஸ்கோர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் தான் அவங்க அப்பாவோட அந்த இறுதி சடங்குக்கே அவர் போனார். ஸோ அந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் தன்னோட டிசிப்ளினை உணர்றீங்க. ஸோ நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒருத்தருக்குமே ஹார்ட் ஒர்க் இல்லைனா சக்ஸஸே லைஃப்பில் யாருக்குமே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஹார்ட் ஒர்க் அண்ட் யூ ஹேவ் டு மெயின்டைன் த டிசிப்ளின் திங். சார் அதை பற்றி சொல்லியிருக்காரு நிறையா, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ லைஃப்பில் எப்போவுமே அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்த ரொம்ப மரியாதை கொடுக்கணும், ரொம்ப மதிக்கணும் அப்படின்னா அது உங்களோட ட்ரீம், உங்களோட கோல், உங்களோட வேல்யூ. ஜஸ்ட் கெட் இட். அது என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சிருவீங்க. ஸோ அது என்னன்னு இன்றைக்கே நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுவும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க எங்கே இருந்தாலுமே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் இருந்துட்டு என்ன கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, உங்களுக்கான ட்ரீம் என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கே முடிவு பண்ணுங்கள். யூ ஹேவ் அ டைம் ரைட் நோ. ஸோ இன்றைக்கி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா லைஃப்பில் நீங்கள் எந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டெசிஷன் எடுத்து ஓட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு லாங் ரன்னுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். இன்னையிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறத. அதே மாதிரி லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படணும். அது யாருன்னு யாருக்கா தெரியுமா? இல்லை 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 எனிபடி யாராவது கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது ஒருத்தருக்கு தான் நீங்கள் லைஃப்பில் பயப்படணும். எஸ், யாராவது? ஓகே, மேபி வச்சுக்கலாம். இன்னும் எக்ஸாக்டாக வரல.
எக்ஸாக்ட்லி யோர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்காக பயப்படுறதை விட இங்கே இருக்க ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்காங்க. அந்த ஹீரோவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியாமல் போயிடுமோன்னு டெய்லி நினச்சி பயப்படுங்க. உங்கள் ட்ரீம், உங்கள் ஆம்பிஷனை இந்த உலகத்தில் காட்ட முடியாதோன்னு நினச்சி அதுக்காக நீங்கள் பயப்படுங்க. வேறு எதுக்காக பயப்படணும்? கடவுள், டீச்சர், அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுத்தா போதும், பயப்படணும்னு இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டியது உங்களோட ட்ரீம் வெளி கொண்டு முடியாதோ, நம்மளோட ஹீரோயிசமை வெளியே காட்ட முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறத நினச்ச மட்டும் நீங்கள் லைஃப்பில் பயப்படுங்க. வேறு எதுக்காகவும் பயப்படாதீங்க. இந்த உலகம் ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ யூ ஜஸ்ட் ப்ரூவ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான ஸ்டேஜில் பேச கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ, உங்களை எல்லாரும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ. அடுத்ததாக ஒரு விருந்தினர் வரவேற்கக்கூடிய தருணம். மனித உரிமைகள் பாதுகாப்பு, சமூக நீதியின் நிலைநாட்டல் ஆகியவற்றில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் சர்வதேச உரிமைகள் கழகம் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி அமைப்பு செயலாளர் திரு கே கோல்ட் தேவராஜன் சார் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கக்கூடிய ஒரு அருமையான தருணம். அவரை வரவேற்றலாம். பெரிய பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த தேவராஜ் ஐயா வந்திருக்கிறாரு. தி பெஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த ஹோல், அவங்களுக்கு கோல்டு காயின் கொடுக்க போகிறாரு, தங்க நாணயம். ஏன்னா இது ஒரு கோல்டான ப்ரோக்ராம். இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி சேலத்தில் நிகழ்ச்சி நடக்கிறப்ப உங்களில் ஒரு 10 பேர் இந்த மாதிரி வந்து வாங்கணும். உங்களில் ஒரு 10 பேர் வந்து வாங்கணும். இதெல்லாம் அடையாளம். அங்கே இருக்க ஒரு 10 பேருக்கு ஸ்பிரிட் ஆகிருக்கும். இவங்க மட்டும் என்னென்ன மேலே ஏறுறாங்க, நாங்களும் மேலே ஏறுவோம்னு நினைக்கணும். அதுக்கு தான் அஜய் வந்திருக்காரு. ரைட்டா? நம்ம யாருமே கேட்க மாட்டேன்றீங்களா, வாட் இஸ் திஸ் சத்யம் சிவம் சுந்தரம்? இந்த கேள்வி யார் இந்த சத்யம் சிவம் சுந்தரம் என்னன்னு சொன்னால் அதுக்கு பரிசு உண்டு. இது என்னோட கேள்வி, பதில் உங்களது. ஒரு 2 பேருக்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே சொல்லுங்கள். அது வர அந்த குழந்தை அழகா சொல்லு பாப்பா. வாவ். காடுக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லிட்டேன்லாம், கடவுள் உன்னி தான். ஆங்கிலத்தில் GOD குட் ஆர்டர்லி டன். ஒரு முறை ஒரு நாள் நல்ல விஷயம் பண்ணிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது. தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்லது செஞ்சுட்டே இருக்கு. குட் ஆர்டர்லி டன் வரிசையில் பண்ணிகிட்டே போகிறது தான் பேர் காட். குட் ஆர்டர்லி டன். சத்தியம், பொய் பேசக்கூடாது, உண்மை பேசணும். ரொம்ப சந்தோஷம். சிவம் காட். அப்புறம் சுந்தரம் என்ன? இந்த சத்தியம் உண்மை, சத்தியமாக இருந்து உண்மையாக இருந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சா பாரியா, உன் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். இப்போ சுந்தர் பிச்சை எங்கேருந்து கொண்டு வந்த? வா, கூகுள் CEO. ஃபுல் ஆன்சர் சொல்லு. லாஸ்ட் ஆன்சர் கரெக்டாக சொன்னேன், உனக்கு அதுதான் க்ளூ. நவ் சுந்தர் பிச்சை இஸ் த CEO ஆஃப் கூகுள். நவ் திரும்ப பேரை சொல்லு. சத்தியம்னா ப்ராமிஸ். நீ சொன்னது கரெக்ட். சுந்தரம் அவர் பேர் சுந்தர் பிச்சை தானே? அப்போ எப்படி நீ கூகுள் CEO சொன்ன? அப்போது இவர் யார்? இவர் எந்த CEO? Come on, tell me who is Satya? He is the CEO of என்னது இப்படி இருக்கீங்க? மைக்ரோசாஃப்டோட CEO பேர் என்ன? His name is Satya Nadella. A boy from Andhra Pradesh is the CEO of Microsoft. புரியுதுங்களா? அத மாதிரி Shiv Nadar is a great contributor to everyone, education, all sorts of fields. இந்த டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் ஃபீல்ட், எஜுகேஷனில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க Shiv Nadar. ஸோ சத்யம், சிவம், சுந்தர் பிச்சை, இவங்க 3 பேருமே இந்தியன்ஸ் டுடே ரூலிங் த வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதுவும் சேலத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். சேலம் அண்ணாவே சக்ஸஸ். உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. இந்த சத்தியம், சிவம், சுந்தரம்ன்றது 3 பேர்கள் தான் இந்த உலகத்தில். நெக்ஸ்ட் அந்த 3 பேர் நீங்களாக இருக்கலாம். யூ கேன் அச்சீவ் எனி திங் இன் யோர் லைஃப். அதுதான் இந்த ப்ரோக்ராம். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. கொடு. தேங்க்யூ. Sir, good morning. I am Lakshita from St. Joseph's School.
Sir, teachers are teaching and they ask questions. If we listen to them, we can answer. If they are asking questions, if the answers are known to us, most of us don't stand up. So how to grow our self-confidence, sir? லக்ஷிதாக்கு பெரிய கை கொடுங்க. ரொம்ப நல்ல கேள்வி. காட் பிளெஸ் யூ குட்டி. ஃபஸ்ட்டு இந்த குழந்தை பாருங்கள், கை தொடும்போது ஐஸ் மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கு குழந்தைக்கு கேட்டதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஸ்டேஜ் ஃபியர், மேடை பயம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நீ மேடை பயம் இருக்குன்னு நீ நினைக்கிற, ஆனால் இப்போ எப்படி ஏஞ்சின்னு கேட்ட இந்த கேள்வி? பயம் போயிடுச்சு, அவ்வளோதான். செஞ்சால் போயிடும், செய்யலைன்னா பயம் இருக்கும். செஞ்சு பார்க்கணும். கிவர் அ கிஃப்ட் ப்ளீஸ். ஓ, தேவராஜ் சார் கிட்ட வாங்கிக்கோ ப்ளீஸ். கிவர் அ பிக் ஹேண்ட் லக்ஷிதா. பத்தியா, நீ கேட்ட உடனே மேடைக்கே வந்துட்டு பார். இதுதான் இது. என்ன சொன்னாங்கன்னா, முன்ன வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாது. புட் யூர் ஹேண்ட் ஃபார்வர்ட். இப்படியே இருந்தா பயம். என்ன என்ன பயம்? என்ன ஒன்றும் இல்லை. நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்களே, அந்த நாய்க்குட்டி நம்மளை தெருத்து நம்ம ஓடினா அதுவும் பின்னாடி தெருத்திட்டே வரும், நின்னா அதுவும் நிற்கும். ஏய் என்ன அப்படின்னா அது ஓடி போயிடும். ஸோ ஜஸ்ட் கம் அவுட். கேள்வி இருக்குன்னா அதுதான் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. நான் அந்த ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன்? புட் யூர் ஹேண்ட் அப். எவ்வளோ அழகாக குழந்தைங்க பாருங்கள், கையை மேலே தூக்குன்னு பாருங்க, பாருங்கள், போட்டி பாரு, சூப்பரா, ஹீரோஸ். சார், நம்மளோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன சார் செய்யணும்? ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். யூ குட் நேம் சன்? எஸ்பி ஹேமசங்கர். ஹேமசங்கர். இதுக்கு முன்னாடி அங்கே ஃபோக்கஸ் அந்த குழந்தை கேட்டாங்க, நம்ம பதில் சொன்னோம். ஃபோக்கஸ் FOCUSக்கு சொன்ன ஒரு பதில் என்னது? ஃபாலோ த கோட் அன்டில் சக்ஸஸ். ஃபாலோ த கோட். தபா ஃபாலோ கோட் அன்டில் சக்ஸஸ். ஃபாலோ ஒன் கோட் அன்டில் சக்ஸஸ். கோர்ஸ், பாதை. கோர்ஸுக்கு பேர் பாதை. ஒரே பாதையில் போனால் என்ன கிடைக்கும்? சக்ஸஸ் நிச்சயம். சக்ஸஸ் நிச்சயம். இப்போ நீங்கள்லாம் 11th ஸ்டாண்டர்ட் இல்லையா? எஸ் சார். இப்போ 8th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் நான் படிக்கிற காலத்தில் 8th ஸ்டாண்டர்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்தாங்க. இந்த கையில் ஒரு பேப்பர், இந்த கையில் ஒரு பூத கண்ணாடி. தினம் சூரிய பகவான் வேலை செய்கிறாரு, நம்ம தான் வேலை செய்கிறதில்ல. அந்த சூரிய பகவானோட ஒளிக்கதிர் வாங்கி அந்த பேப்பரோட கரெக்ட் ஃபோக்கல் லென்த் வச்சா என்ன ஆகும்? பேப்பர் பர்ன் ஆயிடும். கிவ் அ பிக் ஹேண்ட். பேப்பர் பர்ன் ஆகுமா? பர்ன் ஆகும், அவங்களுக்கு தெரியும். இந்த விஷயம் தெரியும். இப்போ தெரியாத ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மனம் ஒரு குரங்கு, நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபோக்கல் லென்த் என்ன பண்ணுறோன்னா இப்படியே வச்சுட்டு இருந்தால் அது எரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மேக்னிஃபைங் கிளாஸை இப்படி திருப்புறோம். நடக்குமா? அவன் வில் ஐ பிகம் IAS ஆஃபீஸர்? இல்லை, என்னால் முடியாது. சீச்சி, என்னைக்கு நல்ல மூடு இருக்கோ என்னால் முடியும். இப்படி மூடு மாற்றிட்டே இருக்கலாமா? சிடம், மூடு மாற்றக்கூடாது. ஒரே எண்ணமாக இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு என்ன வேணுமோ. அப்போ அது பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எய்ம். ஸ்பெல்லிங் என்ன? AIM அப்படின்னா ஆம்பிஷன் இன் மைண்ட். எண்ணம் போல் வாழ்க்கை. உனக்கு என்ன எண்ணம் இருக்கோ அது நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அதுதான் உன் எண்ணம், அது உனக்கு வேணும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லாம் எல்லாம் தாண்டி 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்தீங்க. 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்டில் ஒன்று வேணும்னா மம்மி டேடி கிட்ட வாங்கினீங்கன்னா வாங்கலையா? இன்றைக்கி எங்கே போச்சு அந்த பிடிவாத குணம்? போச்சுல்ல. அன்றைக்கி இருந்த பிடிவாத குணம் இன்றைக்கி மாறிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி நல்ல விஷயங்கள் விட்டுட்டு கெட்ட விஷயங்களை பிடிச்சிக்கிட்டீங்க. யூ ஹவ் கிராஸ் த லைன் ஃப்ரம் த ரைட் டு த ராங். த ராங் சைட் போனதுனால எல்லாமே ராங்காக இருக்குது. இஃப் யூ ஆர் ஆன் த ரைட் சைட், எவ்ரி திங் இஸ் ரைட். கரெக்டா? ஓகே ஓகே சன், புரிஞ்சிச்சா ராஜா? அவ்வளோதான், ஃபோக்கஸ் பண்ணு. என் பேர் எஸ்பி ஹேமசங்கர். நான் ஃப்யூச்சரில் ஒரு மில்லியனர் இல்லை பில்லியனர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். ஃபஸ்ட்டு இது அவரோட எய்ம். எண்ணம் போல் வாழ்க்கை, அது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எப்படி டேடி மம்மி எது கேட்டாலும் அப்பா அம்மா கொடுக்குறாங்களோ அதை மாதிரி நம்மளோட உண்மையான இறைவன் யாருன்னா இயற்கையும் பிரபஞ்சமும் கடவுள் தான். நம்ம எது கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, நம்ம தான் கேட்கல. ஸோ அது பிரகாரம்
ஒர்க் பண்ணு, நிச்சயமாக ஒன்று கிடைக்கும். காட் bless. அதில் 2 சொன்னேன், மில்லினியர் பில்லினியர். கரெக்டாக ஒன்று மட்டும் சொல்லணும். பில்லியன். Yeah. இது ஒன்று மட்டும். யூ திங்க் ஆப்டிமிஸ்டிக், டெஃபினெட்லி வில் கெட் அ ரெஸ்பெக்டட் கோல். ஓகே, ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் லவ்லி வேர்ட்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம எப்படியும் ஃபெயிலியர் தான் ஆக போகிறோம் அப்படின்னு மனசு விட்டு போயிடுது சார். அது வந்து மறுபடியும் அதை தாண்டி எப்படி சக்ஸஸ் பண்ணுறதுன்னு கேட்டேன். இப்போ என்ன சொல்லுச்சு ஃபெயிலுக்கு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், முதல் முயற்சி. அது சரி வரலன்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் பண்ணணும். எத்தனாவது முயற்சி? செகண்ட். அதுவும் சரி வரலனா தேர்டும் சரி வரலனா ஃபோர்த் டைம், அப்புறம் ஃபிஃப்த்து. கஜினி முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை முறை போர் எடுத்தார் நம்ம ஊர் மேலே? கரெக்டாக சொல்லுங்கள். 18 டைம்ஸ் கஜினி முகமது வந்து போர் எடுத்தார் நம்ம ஊர் மேலே. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஸோ டோன்ட் கிவ் அப், டோன்ட் கெட் இன் டு திஸ் அப்செட் மோட். அப்செட் என்ற வார்த்தை என்ன பண்ணணும்? செட் இட் அப். அப் செட் அப். அவ்வளோதான், சரியா போச்சு. சிட் டவுன், ஐ வில் கோ தேர் அண்ட் கம். So what we call the greatest success in life? அதான் சொன்னேன், பொதுவான ஒரு கேள்வியா உனக்கான கேள்வியா? உனக்கான கேள்வி. அப்போ நீ தான் ஃபிக்ஸ் பண்ணும் உன்னோட எய்ம், உன்னோட பிளான், உன்னோட கோல். இது என் லைஃப், நான் எங்கே போய் சேரணும். இப்போ அங்கே இருக்கார், அவர் ஒரு பெரிய வெற்றி. அது அங்கே இருக்கிறாரு, அவர் ஒரு பெரிய வெற்றி. இவர் டிசைட் பண்ணார். டாக்டர் ஐயா பெரிய ஒரு சாதனை பண்ணாங்க. தேவராஜ் ஐயாவும் ஸ்கூலில் படித்தாங்க, சிஸ்டரும் வந்து ஒரு ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் அவங்க வந்து முடிவு பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் வேறு 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 ஒரு துறை. அப்போது இந்த கிரேட் மகான் அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா, அவர் சொன்ன வார்த்தை தான் அந்த ஃபெயில், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். அவர் தான் இன்னொன்றும் சொல்லியிருக்கிறார், உன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வி ஸ்போக் டுடே, சைலண்ட் அண்ட் லிசன். சைலண்ட்டாக இருந்தால் தான் அழகான ஒரு கேள்வி. சார், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் சக்ஸஸ்? அதான் சொல்லிட்டோம் ஆரம்பத்திலே. சக்ஸஸோட ஸ்பெல்லிங் SU. வித்தவுட் யூ தெர் இஸ் நோ சக்ஸஸ். அந்த சக்ஸஸ்க்கு நான் எனக்கு இது வேணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார். அவர் வந்து கல்வித்துறை வக்கீலாக இருந்தார் சட்டக்கல்லூரியில். இன்றைக்கி எங்கே இருக்கிறார் பாரு, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் சேர்மனாக சூப்பராக இருக்கிறாரு. அண்ட் ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஒரு சத்தியம், ஒரு சிவம், ஒரு சுந்தரம். அதுக்கு பேர் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ். அந்த பேர்லேயே இருக்குது சுரேஷ். S for success, S for சுரேஷ். ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். சேலத்தில் இருக்கிற குழந்தைங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும். சரித்திரம் படிக்கணும். ஹிஸ்ட்ரி இல்லையா? சரித்திரம் அப்படின்னா ஹிஸ்ட்ரின்னா என்ன? ஹிஸ் ஸ்டோரி, ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு. ஏன் பிறரோட வாழ்க்கை வரலாறை சொல்கிறாங்க? இதோ இருக்கிறாங்களே வாழும் சரித்திர நாயகங்கள், லிவிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்வாங்க, இந்த மேடையில் இருக்கிறாங்களே. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நாமளும் செஞ்சால் நாமளும் சாதிக்கலாம், இங்கே வரலாம். அவ்வளோதான், விதை அறுவடை. இந்த பூமியில் ஜனிக்கும் போது எல்லாருக்குமே இது டிஃப்ரெண்ட். என்னது? ஃபிங்கர் பிரிண்ட், ஐ ஸ்கேன், டங் ஸ்கேன், எல்லாமே டிஃப்ரெண்ட். வரோம் போகிறோம் இருக்கக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி இந்த பூமியில் ஒரு பதிவு பண்ணிட்டு போகணும். மேக் an impression with your fingerprint in this earth versus what they have done. சரித்திரம் படிச்சுட்டாங்க, இந்த பூமியில் இம்ப்ரிண்ட் பண்ணிட்டாங்க, அதனால தான் இங்கே இருக்கிறாங்க. அதை நீங்கள் தான் பண்ணணும். எந்த துறை வேணாலும் எடுத்துக்கோங்க, அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு. எதை வேணாலும் செய்யுங்க, ஆனால் உச்சத்துக்கு போங்க. என்னைக்கு உன் கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறுதோ அதுதான் சக்ஸஸ். That is success. புரியுதா ராஜா? ப்ளீஸ் அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புங்க. சுரேஷ் சார் நீங்கள், ஏன்னா சக்ஸஸும் உனக்கும் சுரேஷ் ஐயாவுக்கும். I'm Sri Gayatri from Balabharati Matriculation Higher Secondary School. Sir, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் என்னோட சக்ஸஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I never give up in life. I keep on doing. அதான் நான் சொன்னேனே, 60 வயசில் நான் வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் ஐயா கிட்ட போனேன். அந்த தேடல், எத்தனையோ பேரை நான் சந்தித்தேன், எத்தனையோ பேரை சொன்னாங்க, ஆனால் எனக்கு மனசில் படலை.
இது சொல்லுவாங்க, இது இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி பண்ணுவார். நான் சொன்னேன், அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சார், எதையோ செஞ்சார், ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் என் மனசு படலை. பியூட்டி என்ன தெரியுங்களா, என்னை அறிமுகம் செஞ்சது ஐயா கிட்ட பேர் வந்து சூரியகுமார். ஓகே, இதுதான் சூரியகுமார் ஐயா என்னை அறிமுகம் செஞ்சார். நான் உடனே அடுத்த செகண்ட் குதிச்சிட்டேன், உடனே செஞ்சுட்டேன். ஐயா ஃபஸ்ட் டைம் என்னை நாடி பார்த்து வைத்தியம் பண்ண உடனே நான் சொன்ன மொதல் வார்த்தை, இந்த பூமியில் நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணுன்றதுக்காக தான் இறைவன் உங்களை எனக்கு கொடுத்தாரு. இது சொன்ன முதல் வார்த்தை. ஓகேங்களா? சரி, அடுத்து என்னை அறிமுகம் செஞ்சது பேர் என்ன? சூரியகுமார் சார் அறிமுகம் செஞ்சார் இல்லை, அவர் செஞ்சாரா? அவர் செய்யலை. அவருக்கும் இந்த செய்தி வந்தது டாக்டர் ஐயா பற்றி. நாங்கள் 2 பேர் ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், என்மாஸ் இந்தியாவில். அவர் வைஸ் பிரசிடென்ட்டு, நான் ஹாப்பினஸ் டைரக்டர். அவர் சொன்ன உடனே நாங்கள் உடனே போனோம், சந்தித்தோம். நான் உடனே செஞ்சுட்டேன். அவர் செய்யலை. ஒரு வாரம் கழித்து மறுபடியும் நான் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், என்ன பண்ணிங்களா பண்ணலையான்னு. இல்லை பண்ணலையே, நீ முட்டாளியா அப்படின்னேன். புரியுதுங்களா? ஐயா அவருக்கு தான் அறிமுகமானார், ஆனால் அந்த வாய்ப்பை தட்டி எடுத்துகிட்டு போனது யார்? நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு சொல்லி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் அவர் செஞ்சார். அவருக்கு ஆக்சுவலாக அவருக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ். ஸோ வாழ்க்கைன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நோ பெயின் நோ கெயின், PAIN இல்லையா, பெயின் இட் செல்ஃப். பாசிட்டிவ் அப்ரோச் இன் நெகட்டிவ். ஸோ ஐ எம் அ ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் ஆஃப் சக்ஸஸ். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சக்ஸஸ் தான். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். அந்த வார்த்தைக்கு பேர் தான் END, யுவர் எஃபர்ட் நெவர் டைஸ். அண்ட் நெக்ஸ்ட், யூ மஸ்ட் பி இன்ஸ்பயர்ட் பை வாட் ஐ சே. தட் மீன்ஸ் யூ மஸ்ட் டேக் இட் அப் as a challenge and achieve whatever you want in your life. What is that you want to achieve in your life? அதை சொல்லு. You are talking about my life. My life, you don't worry. You worry about your life. உன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். I want to become a pilot. Super. You want to become a pilot? You will become a pilot, provided your parents have that money to send you for the pilot training school. Pilot is very, very expensive. So then you have plan B. Plan A, plan B. Government railways. Okay. God bless you.